गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ விஷ்ணுசுத்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி, இன்றைய கிழமை புதன்கிழமை, சித்திரை மாதம் 11ஆம் தேதி. இன்றைய திதி பிரதமை திதி. இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலையில் 9 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்ட நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். தற்போது கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் சூரியன் குரு ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, சுக்கிரன், புதன், செவ்வாய் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, இன்னைக்கு ராசியாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் கலத்திரஸ்தானத்தில் இருக்கின்றார். திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திருமணம் சார்ந்த விஷயங்களாக செலவுகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது மண்டப வாடகை இல்லைன்னா கோவில்கள்ல ஏதாவது ஃபீஸ் கட்ட வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அர்ச்சகர்களுக்கு இந்த மாதிரியான பணம் கொடுக்கணும். அட்வான்ஸா நீங்க ஏதாவது பணம் கொடுக்கலாம். இல்லைன்னா சமையல் சம்பந்தமான விஷயங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பணம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. இல்லைன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக பொருட்கள் ஏதாவது வாங்குறதுக்கான செலவினங்கள் இந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திருமணமான கணவன் மனைவி வழிகள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். இல்லைன்னா எதிர்பாராத நேரங்கள்ல செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பயணங்கள் எல்லாம் மேற்கொள்கின்ற சூழல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பொருட்கள் மீது அதிக கவனங்கள் தேவை. பொருட்கள் ஏதாவது மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பொருட்கள் திருடு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால பொருட்களை எல்லாம் கவனமாக கையாளுங்க. வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல அதிக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கூட்டு தொழில் விஷயங்கள்ல பார்ட்னர்கள் மீது ஏதாவது சந்தேகம் கொஞ்சம் உங்களுக்கு நிறைய இருக்கும். இன்னைக்கு அவர் அந்த மாதிரி பண்ணியிருப்பாரோ, இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவர் ஈடுபட்டிருப்பாரோ, நமக்கு சரியான ஒரு பங்குகளை தரலையோ, அந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எல்லா வேலைகள்லயுமே உங்களோட கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த வேலைகள் எல்லாத்துலயுமே கொஞ்சம் நீங்க மேற்பார்வை பார்த்துறது உங்களுக்கு நல்லது. திருமண ஏற்பாடுகள்ல தேவையில்லாத பேச்சுகள் எல்லாம் கூடாது. நம்மளால இந்த நேரத்துல சொல்ல முடியும், ஆனா அந்த நேரத்துல செய்ய முடியாம போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால முன்கூட்டியே எதுவும் பெரிதான அளவுல சொல்லாதீங்க. எதையுமே முடிஞ்ச அளவு மட்டும் நீங்க சொல்றது மிகுந்த நன்மைகள் தரும். நீங்க செய்யக்கூடிய நேரத்துல உங்களுக்கு எவ்வளவு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம். முன்கூட்டியே நம்ம எந்த விதமான பெரிய அளவிலான ஆசைகளோ இல்லைன்னா நாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்றோம் அப்படிங்கிற பேச்சுகளோ இப்போதைக்கு வேண்டாம். வெளிநாட்டுல இருக்கிற உறவுகளோடு உங்களுடைய உறவுகள் இருக்கிறாங்கன்னா அவங்களோடு பேசுவதற்கான எண்ணங்கள் நிறைய இருக்கும். வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் ஏதாவது பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நண்பர்கள் வழியில செலவினங்கள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நண்பர்கள் வழியில தேவையில்லாத செயல்பாடுகள் செய்யறதுனால கெட்ட பெயர் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கிட்னி கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு மருத்துவ ஆலோசனை தேவைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கு. அடிவேறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது சின்ன சின்னதா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வீடு இல்லைன்னா தொழில் இல்லைன்னா பணி இதன் காரணமாக ஏதாவது மாற்றங்கள் நிகழ்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிலருக்கு பிள்ளைங்களோட ஸ்கூல் கொஞ்சம் தூரமா இருக்கு. நம்ம அந்த ஏரியால போயிட்டா வீடு கொஞ்சம் அங்க பக்கத்துல எங்கேயாவது பாத்துக்கலாம். அந்த மாதிரி வீடு மாற்றங்கள் ஏற்படலாம். இல்லைன்னா இங்க இருக்கிற வீட்டுல ஃபெசிலிட்டிஸ் சரியா இல்லை, இந்த ஏரியால நம்ம அந்த ஏரியாவுக்கு மாறினா நல்லா இருக்கும் அப்படின்னு வீடுகள் மாற்றமோ அப்படி இல்லைன்னா உங்களுடைய தொழில் இல்லைன்னா பணிகள் மூலமான வேறு இடங்களுக்கு மாற்றங்களோ நிகழ்வதற்கான பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்டை அயலாரோடு ஏதாவது செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இல்லைன்னா
ஏன்னா அவங்க வழியில சின்ன சின்னதா பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உறவினர்கள் வழியில செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு சிலருக்கு கடன்களை அடைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். இன்னைக்கு பெரும்பாலான கடன்களை அடைப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 2வது குழந்தைக்காக கர்ப்பிணிகளாக இருக்கிறீங்கன்னா உடல்நிலையில அதிக கவனங்கள் தேவை. முடிஞ்சளவு உணவு விஷயங்கள்ல அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது மிகுந்த நன்மைகள் தரும். நோயாளிகளுக்கு நோய் சம்பந்தமான பிரச்சனைகள்ல அதிக கவனங்கள் தேவை. நோய் பெரிதாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால அதுல எல்லாம் அதிக கவனம் தேவை. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு எந்தெந்த வேலைகள் எல்லாம் ஃபேவரா முடியணுமோ அந்த வேலைகளை எல்லாமே இன்னைக்கு முயற்சி பண்ணுங்க. இடையிலேயே நின்ன வேலைகள் அந்த மாதிரி வேலைகளை இன்னைக்கு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன் சம்பந்தமான விஷயங்களை இன்னைக்கு பண்ணணும்னா பண்ணுங்க. அவர்கிட்ட போய் பேசுனீங்கன்னா இன்னைக்கு ரெக்கமெண்டேஷன் மூலமா உங்களுக்கு அந்த வேலைகள் நல்லபடியாக நடக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த வேலைகள்லாம் ஃபேவரா முடியுமோ அதை இன்னைக்கு ஃபாலோ பண்ணுங்க. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வீண் வம்புகள் வரும், கருத்து மோதல்கள் நிறைய ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பகைமை உணர்வு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பேச்சுகள்ல அதிக நிதானங்கள் தேவை. கொஞ்சம் பேச்சுகள்ல நீங்க கண்ட்ரோல் பண்ணி இருந்துட்டீங்கனாலே இன்னைக்கு நல்லபடியாக நாள் போகும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரோக்கியம் மேம்பாடானதாக இன்னைக்கு இருக்கும். மன மகிழ்ச்சி நல்லபடியாக இன்னைக்கு இருக்கும். நல்ல விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு அதற்கான முயற்சிகள்ல ஈடுபடுங்க. வெற்றிகரமாக அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர். ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் ருண ரோக சத்துருஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். வரவுகளும் இருக்கும், செலவுகளும் இருக்கின்ற நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. எதிரிகள் வழியில சின்ன சின்ன தொல்லைகள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளிநாட்டவர்கள் வழியில ஆதாயங்கள், லாபங்கள் இதெல்லாம் கிடைக்கும். உங்களுடைய உறவினர்கள் யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்க ஏதாவது உங்களுடைய பசங்களோட படிப்புகளாக இருக்கட்டும், இல்லைன்னா சின்ன ஒரு தொழில் முறைகளாக இருக்கட்டும், இல்லைன்னா ஏதாவது வீடுகள் கட்ட போறீங்கன்னா அதுக்கு ஏதாவது உதவிகள், இந்த மாதிரி அவங்க வழியில உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. யார்கிட்ட நீங்க என்ன உதவிகள் எதிர்பார்த்திருந்தாலும் அது சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தைகளாவது உங்களுக்கு இன்னைக்கு நல்லபடியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளிநாட்டு பொருட்கள் வாங்கும் எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைய இருக்கும். உடல்நிலையில கவனம் அதிகமாக வச்சுக்கோங்க. தாய் மாமா வழியில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பொருட்கள் மீது அதிக கவனங்கள் செலுத்துவது மிகுந்த நன்மைகள் தரும். கால் பகுதிகளில் அதிக கவனங்கள் செலுத்துங்க. வண்டி வாகனங்கள் எல்லாம் போகும்போது கவனமாக போகணும். தேவையில்லாத ஸ்பீட்ல எல்லாம் போகக்கூடாது. ஜிக்ஸாக்கெல்லாம் ஓட்டிட்டு போகக்கூடாது. அதே மாதிரி பாதுகாப்பு கவசங்களோடு நீங்க போறது மிகுந்த நன்மைகள் தரும். எதிரிகள் வழியில சின்ன சின்ன கடன் தொல்லைகள் இருக்கும். கடன்கள் ஏதாவது நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க அவசரப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சீக்கிரமா கட்டுங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு தேவைகள் இருக்கு, அதனால நீங்க சீக்கிரமா பணத்தை கட்டுங்க, அந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தல்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விரோத எண்ணங்களும் பகைமை உணர்வுகள் இதெல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ஆனா அதையெல்லாம் மனதளவுலயே வச்சுக்கோங்க. வெளியில எல்லாம் அதை காட்டிடாதீங்க. மூத்த சகோதரரோடு சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தாய் வழி உறவுகள்ல விரிசல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவங்க வழியில ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள், மன வருத்தங்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வீண் வம்புக்கு போகாம இருக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். வீண் வம்புக்கு போனீங்கன்னாலே பிரச்சனைகள் பெரிதாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்களாக எந்த வம்புக்கும் போகாதீங்க. எந்த பிரச்சனைகளையும் உருவாக்காதீங்க. அங்க யாராவது பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாலும் நீங்க கொஞ்சம் ஒதுங்கி போயிடுறது மிகுந்த நன்மைகள் தரும். நீர் பகுதிகள் எல்லாம் அதிக கவனத்தோடு நீங்க வேலை செய்யணும். பெண்கள் வழியில சண்டைகள் இருக்கும். குடும்பத்தில் உள்ள பெண்களாக இருக்கட்டும், இல்லைன்னா அண்டை அயலாரோடு இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க அதிக கவனங்கள் செலுத்தணும். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையினால சண்டைகள் பெரிதாயிடும். இவ்வளவு நாள் நம்ம மனசுக்குள்ளேயே வச்சு வச்சு இது பண்ணியிருந்திருப்போம். இன்னைக்கு மொத்தமா வெடிச்சிரும். அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வராம நீங்க பாத்துக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். சந்தேக உணர்வு கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உடல் ஆரோக்கியத்துல அதிக கவனங்கள் செலுத்துவது மிகுந்த நன்மைகள் தரும்.
ஏதாவது கடன் வாங்குகின்ற சூழல்கள் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இட மாறுதல் சம்பந்தமான உத்தரவுகள் ஏதாவது வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய தொழில் இல்லைன்னா பணி ரீதியான இட மாறுதல்கள் வருவதற்கான வாய்ப்புகள், அதன் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆடு, மாடு, கோழி இந்த மாதிரியான பராமரிப்பு வேலைகள்ல அதிக கவனங்கள் தேவை. அதற்கு ஏதாவது உடல்நிலை கோளாறுகள் வந்துடலாம். அதனுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நீங்க அடிக்கடி செக் பண்ணிக்கிறது ரொம்ப நன்மைகள் தரும். அதிர்ஷ்டவசமான வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது என்னங்க அதிர்ஷ்டவசமான வேலை வாய்ப்புன்னு கேக்குறீங்களா? நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு கோவிலுக்கே போறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்க ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர்கள் யாராவது வந்திருப்பாங்க. ஒரு நார்மலான ஒரு ஆள் மாதிரியே வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு அவசர நிலைமைகள் வந்திருக்கும். நம்மளால அந்த நேரத்துல உதவ முடியிற ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். அந்த உதவியினால அவங்க ஏதாவது ஒரு சின்ன வேலை உங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஒரு வேலை போட்டு தர்றதுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு. இந்த மாதிரியும் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. நன்மைகள் அதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டவசமான வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்றது. சொகுசு மிக்க பதவிகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிரிந்து சென்றவர்கள் வழியில வழக்குகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில பிரிஞ்சு போயிருப்பாங்க. இப்ப அவங்கள நிறைய மோட்டிவேட் பண்ணி அவங்க மேல நீங்க எதிரா கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி தூண்டி எல்லாம் விட்டு மனச ஒரு மாதிரி கிளப்பி விட்டு அவங்க உங்க மேல கேஸ் போடுற மாதிரியான சிச்சுவேஷனை எல்லாம் உருவாக்கி விட்டுருவாங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே பேச்சுவார்த்தைகள்ல இன்னைக்கு ஈடுபடலாம். அது நல்லபடியாக நடக்கும். ஆரோக்கியம் மேம்பாடானதாக இருக்கும். மன மகிழ்ச்சி இன்னைக்கு நிறைய இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த காரியம் ஸ்டார்ட் பண்ணாலும் கொஞ்சம் பாதியிலேயே நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால புதிய முயற்சிகள் இன்னைக்கு எதுவுமே பண்ணாதீங்க. எப்பயும் போல ஒரு நார்மலான நாள் மாதிரி போனா நல்லதாக இருக்கும். முடிந்த அளவு வெளியூர் பயணங்களை எல்லாம் தவிர்த்து விடுவது மிகுந்த நன்மைகள் தரும். முக்கியமான காரியங்களை இன்னைக்கு மூவ் பண்ண வேண்டாம். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களும் முயற்சிகளும் இன்னைக்கு பண்ணலாம். நல்லபடியாக நடக்கும். முழுதான வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். எந்த காரியங்கள் செய்தாலும் அதனுடைய வெற்றிகள் முழுதாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பண வரவு வரக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகை. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதி தொழில் ஸ்தானத்துல இன்னைக்கு இருக்கின்றார். சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். சொந்த இடங்கள்ல தொழில் தொடங்குகின்ற எண்ணங்கள் உங்களுக்கு புதிதாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தந்தை வழி உறவுகள், மாமன்மார் உறவுகள், இவங்க எல்லாமே உங்களுடைய தொழிலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டா செய்வாங்க. இல்லைன்னா நிறைய ஐடியாஸ் தரலாம். உங்களுடைய துறைகள், அந்த தொழில் துறைகள் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்களாகவே ஏதாவது உதவிகள் கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, இதுக்கு எந்த மாதிரி தீர்வுகள் எடுக்கலாம், அந்த மாதிரியான ஆலோசனைகள் எல்லாம் உங்களுடைய உறவு முறைகள்ல பேசுறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. தொழில் ரீதியான அனுபவங்கள் பெறுகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது சார்ந்த அறிவுகளும் வளர்ச்சி பெறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு சிலருக்கு ஆன்மீகம், இறை சார்ந்த தொழில் இதை பணியாவே மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இறை சம்பந்தமான வேலைகளோ இல்லைன்னா தொழிலோ தொடங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இறை சம்பந்தமான வேலைகள்னா அரசாங்க ரீதியிலேயே இறை சம்பந்தமான வேலைகளும் கிடைக்கலாம். இல்லைன்னா நீங்க தொழிலா எடுத்து பண்றீங்கன்னா ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள்ல எடுத்து பண்ணலாம். பூஜை ஜாமான்கள் விற்கலாம். மலர்கள், அதாவது மாலை, பூ இந்த மாதிரி விஷயங்கள் விற்கலாம். இல்லைன்னா இந்த ஹோமம் பண்ற திங்ஸ் இந்த மாதிரி விற்பனைகள் இருக்கிற கடைகள், அந்த மாதிரியான தொழில்கள் இந்த மாதிரி எல்லாம் தொடங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தாத்தா வழியில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய தொழில் சார்ந்த முயற்சிகளுக்கு தாத்தா வழியில நிறைய சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இனிமையாக பேசியே பணிகள் எல்லாமே நீங்க நல்லபடியாக நகர்த்திடுவீங்க. தொழில் இல்லைன்னா பணிகள்ல அடுத்தவர்களுக்கு ஆலோசனைகள் ஏதாவது சொல்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் இல்லைன்னா பணி சார்ந்த இடங்கள்ல உங்களோட வேலை பார்க்கின்ற நபர்களுக்கு ஏதாவது ஆலோசனைகள் தேவைப்பட்டா சொல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மாமியார் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் மிகுதியாக இருக்கும். பூஜை, பிரார்த்தனை இதுல எல்லாமே நீங்க கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல்நிலையில கொஞ்சம் கவனம் எடுத்து செலுத்திக்கோங்க. பிள்ளைகளுக்கு உடல்நிலையில அதிக கவனங்கள் தேவை. எங்கேயும் போய் விளையாடும் போது பார்த்து விளையாடணும்னு அறிவுறுத்துங்க. வண்டி வாகனங்கள் எல்லாம் போகும்போது கவனமா போகணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துங்க. இந்த மாதிரி சின்ன
சின்ன விஷயங்களை நீங்க பாத்துக்கிட்டாங்கனாலே போதும். அவர்களுக்கு வம்பு வழக்குகள் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிள்ளைங்க வழியில வெளியே போனாங்கன்னா ஏதாவது அடுத்த பசங்களை அடிச்சிடலாம், இல்லைன்னா வேற ஏதாவது பசங்க வழியில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் மேற்பார்வை பார்த்து நீங்க கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். திடீர் பண வரவு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தந்தைக்கு இதயம் சார்ந்த பகுதிகளில் அதிக கவனங்கள் தேவை. தந்தை வழி சொத்துக்கள்ல ஏதாவது இடையூறுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சுவாச உறுப்புகள் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதற்கு தகுந்த மருத்துவ ஆலோசனைகள் தேவை. மனைவியின் அண்ணன்களோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது கடன் பிரச்சனைகள் அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. எடுக்கின்ற காரியங்கள்ல முழுதான வெற்றிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு 100% போடுற எஃபோர்ட்டை தகுந்த மாதிரி அந்த 100% வெற்றி வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். புதிதாக தொழில் தொடங்குகின்ற வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு மன அழுத்தம் இருக்கும். ஒரு பயம், பதற்ற உணவு, செயல்கள்ல எல்லாம் ஒரு தடுமாற்ற நிலை, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால முடிந்த அளவு புதிய முயற்சிகளை எடுத்து செய்ய வேண்டாம். அதுல நம்ம மனதை முழுதாக செலுத்த முடியாது. ஐயோ, இது இந்த வேலை நம்ம இன்னைக்கு புதுசா எடுத்திருக்கோமே, இது நமக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா இது நமக்கு செய்ய இவ்வளவு நாளா செஞ்சது இல்ல, இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைமா செய்யறோம், எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி எல்லாம் பயம், பதற்றத்தோடு நம்ம செய்யும் போது அந்த வேலைகள் சரியா முடியாது. அதனால புதிய முயற்சிகள் எதுவும் இன்னைக்கு எடுக்க வேண்டாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. அதிகப்படியான நன்மைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள். கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திரன் சுகஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். இன்னைக்கு உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல என்ன ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும், நம்ம எந்த மாதிரியான மேற்கல்விகள் எடுக்கணும், நமக்கு மார்க்ஸ் தந்து இந்த மேற்கல்விகள் கிடைக்குமா, எந்த மாதிரியான நம்ம காலேஜுக்கெல்லாம் மூவ் பண்ணலாம், இந்த மாதிரியான உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைய எண்ண ஓட்டங்கள்ல இருந்து கொண்டே இருக்கும். புதிதாக வண்டி, வாகனம், மனை இதெல்லாம் வாங்குவோமா அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். இது சார்ந்த விஷயங்கள்ல எல்லாம் ஈடுபடும் போது நீங்க அதிக கவனங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். மனை, வீடு, வண்டி இது சார்ந்த விஷயங்கள்ல அதற்குள்ள பேப்பர்ஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு வாங்கணும். உங்களுடைய தந்தையிடம் இந்த விஷயங்கள் எல்லாம் ஆலோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய மேற்கல்விகளாக இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுடைய சொத்துகள் வாங்குற விஷயங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா புதிதாக வண்டி வாங்குகின்ற விஷயங்களாக இருக்கட்டும், இதையெல்லாம் தந்தையிடம் கேட்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவரிடம் ஒரு ஆலோசனை கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வியாபார விஷயங்கள்ல ஈடுபாடுகள் எடுக்கும் எண்ணம் நிறைய இருக்கும். நம்ம இந்த மாதிரியான ஒரு வியாபாரம் எடுத்து பண்ணலாம், நமக்கு நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு, இப்போதைக்கு அது நல்ல வியாபாரமாக இருக்கின்றது, அந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சின்ன உடல்நல பிரச்சனையாக இருக்கும் போதே நீங்க கவனிச்சுறது மிகுந்த நன்மைகள் தரும். அது பெரிதாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால சிறிதான பிரச்சனைகளாக இருக்கும் போதே அதை கவனித்துக் கொள்வது மிகுந்த நன்மைகள் தரும். மனதளவிலான வருத்த நிலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உறவினர்கள் வழியில சின்ன சின்ன மனக்கசப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதையல் கிடைக்கும் யோகங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அம்பிகைகளை காணுவதற்கான திருத்தல தரிசனத்திற்கு போவோமா அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய உங்களுக்குள்ள தோன்றிக் கொண்டே இருக்கும். அதாவது பெண் தெய்வங்கள் சார்ந்த கோவில்களுக்கு எல்லாம் போறதுக்கான எண்ண ஓட்டங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எந்த ஒரு விஷயங்களையுமே ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது. நம்மளாகவே எந்த ஒரு விஷயத்தையுமே முடிவு பண்ணிடக்கூடாது. அதுக்கு தகுந்த அனுபவசாலிகள் இருப்பாங்க, இல்லைன்னா அது துறைகள்ல நிறைய அறிவு வாய்ந்த மனிதர்கள் கிட்ட எல்லாம் நம்ம கொஞ்சம் ஆலோசனை பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு செய்யறது மிகுந்த நன்மைகள் தரும்.
மருந்துகள் எடுக்கும் விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவை. அது ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் தருதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிட்டு நீங்க சாப்பிடுறது மிகுந்த நன்மைகள் தரும். சுவாச ரீதியான பிரச்சனைகள் கொஞ்சம் நீங்க மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். பிரிந்த நபர்கள் வழியில ஏமாற்றங்களோ இல்லைன்னா பிரச்சனைகளோ வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிரிந்து சென்ற நபர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை மூலமா தான் பிரிந்து சென்றிருப்பார். அவர்கள் வழியில மேலும் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். இல்லைன்னா அவங்க நம்மளை ஏமாற்றுவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்க அதிக கவனம் செலுத்துவது மிகுந்த நன்மைகள் தரும். வீடு, கல்வி இது சம்பந்தமான ரீதியில இடமாற்றங்கள் ஏதாவது செய்வோமா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கும். நமக்கு இந்த வீட்டுல இந்த ஏரியால சரியான ஃபெசிலிட்டிஸ் இல்ல, நம்ம தேடுற மாதிரியான அமைப்புகள் எல்லாம் சரியா இல்ல, நம்ம அதனால அந்த ஏரியாவுக்கு போலாம் அப்படின்னு வீடு மாற்றங்களோ இல்லைன்னா நம்ம ஸ்கூலோ இல்ல காலேஜோ இதுக்கு பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும், அந்த மாதிரியான எண்ணங்களால நீங்க இடமாற்றங்கள் ஏதாவது நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னா அது சார்ந்த பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடுறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தாய் வழி உறவினர்கள் வழியில சின்ன சின்ன சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சொத்துகள் மீதான கடன்களை எல்லாம் சரியாக அடைச்சிடுறது மிகுந்த நன்மைகள் தரும். அதை ரொம்ப லேட் பண்ண நமக்கு தான் பிரச்சனைகள் பெரிதாகும். கடைசி நேரத்துல நம்மளால பணம் புரட்ட முடியாம போயிடலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் முன்பே நம்ம தவிர்த்துறது மிகுந்த நன்மைகள் தரும். கொஞ்சம் கொஞ்சமா கட்டிட்டே இருங்க, அதனால பிரச்சனைகள் வராது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன நிறைவு இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். கேட்காமையே எந்த விஷயத்திலையும் உதவிகள் இருக்கும். நம்ம மனசுக்குள்ளதான் நினைச்சிருப்போம், இந்த வேலை நமக்கு சரியா தெரியாதே, ஒரு கொஞ்சம் தான் தெரியும், அதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த நேரத்துல நமக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வியாபாரம் இல்லைன்னா தொழில் ரீதியான பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. அதுல முன்னேற்றமும் லாபமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிய வேலைக்கான முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு எடுக்கலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன உளைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். கடன் முடிந்தளவு வாங்காதீங்க. கடன் வாங்கி எந்த ஒரு வேலையும் புதிதாக ஆரம்பிக்கும் போது அந்த கடனில் இருந்து நம்மளால மீள முடியாது. அதாவது அதை கட்டி முடிக்க முடியாது, ரொம்ப நாள் இழுக்கும். அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அதனால முடிந்தளவு ஒரு சாதாரண நாளை போல செல்வதே மிகுந்த நன்மைகள் தரும். உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதி பாக்யஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் இருக்கின்றார். முக்கிய முடிவுகளை எல்லாம் இன்றைக்கு எடுக்கிறது கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் நன்மை தரும். வேலை ஆட்களால பிரச்சனைகள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இசை தொழில் வேலைகள்ல இடர்பாடுகள் ஏதாவது இருக்கும். இசை சார்ந்த தொழில்கள் செய்யறவங்களா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன தொல்லைகள், வேலையை முடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கும். தைரியமாக செய்யும் செயல்களால பிரச்சனைகள் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால முடிஞ்ச அளவு எந்த ஒரு செயலை செய்யும் போதும் நீங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். தேவையில்லாத செயல்கள் பிரச்சனையை தர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால முடிந்த அளவு இதைதான் செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு நீங்க ஒரு கணக்கு போட்டு நீங்க செயல்படணும். தேவையில்லாத செயல்களை எல்லாம் செய்யக்கூடாது, அது பிரச்சனைகளை தருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இளைய உடன்பிறப்புகளோடு சின்ன சின்ன மன வருத்தங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திறமைகளுக்கு போதிய வாய்ப்புகள் இன்றி தவிப்பு நிலைக்கு இன்னைக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு நிறைய திறமைகள் இருக்கும். எல்லாருக்குமே எல்லா விதமான திறமைகளும் இருக்கும்னு சொல்ல முடியாது. தனித்தனி திறமைகள் அவங்களுக்குன்னு நிறைய இருக்கும். அதற்கான வாய்ப்புகள் கிடைச்சாதான் நம்ம அதை வெளிப்படுத்த முடியும். அதற்கான வாய்ப்புகள் இல்லாம இன்னைக்கு தவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆபரணங்களை எல்லாம் நீங்க அதிக கவனத்தோடு வச்சுக்கணும். நிறைய ஆபரணங்களை எல்லாம் அணிஞ்சிட்டு வெளியே போகாதீங்க. ஒரு ஆபரணமே போதும், இல்லைன்னா அதுவும் தேவையில்லை, அந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருங்க, போதுமானது. வீட்லயும் ஆபரணங்கள் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா அதை அதிக கவனத்தோடு வச்சுக்கொள்வது மிகுந்த நன்மைகள் தரும். அலைச்சல்கள், இடைஞ்சல்கள் இதெல்லாமே உங்களுடைய வேலைகள்ல இன்னைக்கு நிறைய இருக்கும். வேலை ரீதியான விஷயங்களாக நீங்க வெளியூரோ வெளிநாடோ போறது மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இல்லைன்னா அது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் உங்களுடைய பணியிடங்கள்ல தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இடமாற்றம் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு வெளியூர் வெளிநாடு போற விஷயங்கள்ல
இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிய முயற்சிகள் இன்னைக்கு எதுவும் எடுக்க வேண்டாம். அது ஏதாவது பிரச்சனைகளை தரும். முழுதாக வெற்றி பெற முடியாது. பாதியோடயே அந்த வேலை நின்னுடும். நமக்கு போட்ட அமௌண்ட்டை எடுக்க முடியாம போயிடும். லாபம் கிடைக்காது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அது தர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால முடிந்த அளவு இன்னைக்கு புதிய முயற்சிகள் எதுவுமே எடுக்க வேண்டாம். மனநிலையில குழப்ப நிலை, தடுமாற்றம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நமக்குன்னு ஒரு ஒரு ஆப்ஷனை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம நம்ம மனநிலையில ஒரு 4, 5ஆவது ஓடிட்டே இருக்கும். இத எடுப்போமா? இது சரியா வருமா? அத பண்ணா கரெக்ட்டா இருக்குமா? இது எப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு குழப்பமா இருக்கும். எத கரெக்ட்டா சூஸ் பண்றதுன்னே நமக்கு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு குழப்பமும், தடுமாற்றமும் இன்னைக்கு நெறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள்ல அதிக கவனம் செலுத்துவது மிகுந்த நன்மைகள் தரும். முடிந்தால் மருத்துவரை ஆலோசித்து விடுவது மிகுந்த நன்மைகள் தரும். காசோலை சம்பந்தமான விஷயங்களை எல்லாமே நீங்க கவனமாக வச்சுக்கணும். ஏமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மனநிலையில உறுதிகள் அதிகமாக தேவை. நம்ம எந்த ஒரு பெரிய பிரச்சனைகள் வரும்போதுதான் நம்ம பெருசா உடைஞ்சு போயிடுறோம். ஆனா முடிஞ்ச அளவு அதையெல்லாம் சரி இருக்கட்டும். நம்ம நம்ம தலையில இப்படி எழுதி இருக்கு. நம்ம அதை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அத கடந்து வரணும். கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணுங்க. மனதளவுல கொஞ்சம் திடத்த வர வைங்க. மனநிலையில உறுதிகள கொண்டு வாங்க. நெறைய ஆன்மீக விஷயங்கள்ல ஈடுபாடுகள் எடுங்க. உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். மனநிலையில உறுதிகள் அவசியமாக தேவை. எதிர்பாராத மாற்றங்கள் இன்னைக்கு நிகழ்றதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. உயர்கல்வி சான்றிதழ்கள் இதெல்லாம் வெளிய கொண்டு போகுறீங்க அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் பத்திரமாக வச்சுக்கோங்க. எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதனால வெளிய போகும்போது பெரிதான ஒரு பையெல்லாம் கொண்டு போங்க. கையில மட்டும் அத வச்சுட்டு கொண்டு போகாதீங்க. நம்ம எங்கேயாவது மறந்து வச்சுருவோம். ஃபோன பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல அத வச்சுட்டு பஸ் வந்துருச்சுன்னு சொல்லி அவசரமாலாம் ஏறி போயிடுவோம். அதனால முடிந்த அளவு நீங்க ஒரு பெரிய பை வச்சுக்கோங்க. பேக் வச்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்குள்ள நீங்க சேஃபா வச்சுக்கலாம். அத தோள்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா, ஃபோன் நோண்டுனாலும் அத மறந்துட்டு போயிட மாட்டோம். அதனால எங்க போகும்போதும் இப்ப இந்த சான்றிதழ்கள் எல்லாம் கொண்டு போற விஷயங்கள்ல அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. உடல் ஆரோக்கியத்துல அதிக கவனம் வச்சுக்கோங்க. இளைய சகோதரருக்கு எந்த விஷயத்திலயுமே இன்னைக்கு கவனங்கள் தேவை. பண செலவுகள் அவருக்கு நிறைய ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மன சஞ்சலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கருத்து மோதல்கள்னால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமாக எந்த வேலைகள் எல்லாம் முடியணுமோ அதை எல்லாமே இன்னைக்கு மூவ் பண்ணுங்க. ஒரு கேஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக போறீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீண் வம்புகள் வரக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. பகைமை எண்ணம் நிறைய இருக்கும். முடிந்த அளவு அதையெல்லாம் நிறுத்திடுங்க. கருத்து மோதல்கள்னால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரோக்கியம் மேம்பாடானதாக இருக்கும். மகிழ்ச்சி நிறைய இருக்கிற நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் இளஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதி கலத்திரஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். சந்திர பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கின்றார். குடும்ப அன்பர்களால் திருமணம் சார்ந்த விஷயங்களை உங்களுக்காக பேசுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுக்காக திருமண விஷயங்கள்ல நிறைய குடும்ப அன்பர்கள் எல்லாம் இறங்கி வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல குடும்பத்தினரிடம் ஆலோசனை பெறுவீங்க. அம்மா, அப்பா இல்லைன்னா உடன் பிறந்தவர்கள் இவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னா உங்ககிட்ட இது சார்ந்த ஐடியாக்கள் ஏதாவது கேட்கலாம். இல்லைன்னா உதவிகள் கேட்கலாம். இல்லைன்னா அவங்களையும் ஹெல்ப்புக்கு கூப்பிடலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு இல்லைன்னா இது சார்ந்த பேச்சுவார்த்தைகளை ஏதாவது செய்யறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. குடும்ப சண்டை காரணமாக கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். குடும்பத்தினால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எதிர்பாலினத்தவரிடம் அதிக கவனங்கள் தேவை. யார்கிட்டையும் அளவோடு பழக்கம் வச்சுக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். கூட்டு தொழில் சார்ந்த பார்ட்னர்களோடு சின்ன உரசல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குடும்பத்தினால சின்ன சின்ன சண்டைகள் வரும். குடும்பத்துக்குள்ள சண்டைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பேச்சுவார்த்தைகள்ல அதிக கவனங்கள் தேவை. பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுவது மிகுந்த நன்மைகள் தரும். நிதானம் இல்லாம பேசுறதுனால பின்னாடி வர்ற பிரச்சனைகளை எல்லாம் நம்ம மன வருத்தத்துக்கு ஆளாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால பேசும்போதே கொஞ்சம் நிதானமா இருந்துருங்க. பேசாமயே இருந்துருங்க. ஒருத்தரே சண்டை போட்டு போறாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேசாம இருந்துருங்க. பின்னாடி அவங்கதான் வருத்தப்படுவாங்க. ஐயோ நம்ம அவங்கள அவ்வளவு திட்டிட்டோமே அப்படின்னு நினைச்சு அவங்களே உங்ககிட்ட சாரி கேட்பாங்க. அதனால நீங்க முடிஞ்ச அளவு இன்னைக்கு சண்டைன்னு வரும்போது பேசாம இருக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும்.
தன வரவு சார்ந்தவர்கள் இன்னைக்கு இன்னைக்கு தர்றேன், நாளைக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தாமதப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது நம்ம இன்னைக்குன்னு கேட்கிறப்ப நமக்கு இன்னைக்குன்னு கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவங்களோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி எல்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கண் பகுதிகள்ல அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. பேசும் திறன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மடை திறந்த வெள்ளம் போல இருக்கும் இன்னைக்கு. வாய திறந்தீங்கன்னா கட 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 கடன்னு பேசிருவீங்க. எந்த ஒரு டாபிக் குடுத்தாலும் பேசுற அளவுக்கான ஒரு திறமைகள் எல்லாம் உங்ககிட்ட இன்னைக்கு நெறைய இருக்கும். முக பகுதிகள்ல அதிக கவனம் செலுத்துங்க. வண்டிகள் எல்லாம் போறீங்கன்னா, ஹெல்மெட், சீட் பெல்ட் எல்லாம் அணிஞ்சு போங்க. அதே மாதிரி வெளியில எல்லாம் போறீங்கன்னா, கீழ எல்லாம் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா நடக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். சில காரணங்களால உண்மைகளை மறைக்க நேரிடும். அது ஏதாவது பிரச்சனைகளாக இருக்கலாம். நம்ம மேலும் இந்த விஷயத்த சொன்னா இங்க மேலும் பிரச்சனைகள் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். உண்மைகள் அந்த மாதிரியான ஒரு தவறான ஒரு செயல்கள அங்க பண்ணியிருக்கலாம். அத சொன்னா மேலும் பிரச்சனைகள் ஆகுமோ அப்படின்னு நீங்க பயந்து உண்மைகளை எல்லாம் மறைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. குடும்ப உறுப்பினர்களுக்காக உங்களுக்கு கடன் வாங்கும் சூழல்கள் ஏதாவது ஏற்படலாம். நீங்க ஏதாவது கடன் வாங்கலாம். என்னுடைய வீட்டுக்காரங்க என்னோட வீட்டு சிச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு அர்ஜென்ட்டா இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் தேவைப்படுது. இந்த மாதிரியான விஷயங்களாக நீங்க கடன் வாங்குகின்ற சூழல்கள் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. குடும்ப உறுப்பினர்களுடைய உடல்நிலையில அதிக கவனம் செலுத்துவது மிகுந்த நன்மைகள் தரும். பேச்சு சார்ந்த மருத்துவ ஆலோசனைகள் எடுக்கிறதுக்கான எண்ணங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கும். அதாவது நம்ம குழந்தைகளாக இருக்கலாம். இல்லைன்னா பெரியவங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனையினால நம்மளுடைய பேச்சுகள்ல தடுமாற்றங்கள் ஏற்படலாம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு அது சார்ந்த ஏதாவது தெரப்பி சஜெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அதை எடுக்கிறதுக்கான எண்ணங்கள் இன்னைக்கு நிறைய வரும். நம்ம இவ்வளவு நாள் சொல்லியிருக்காங்களே, நம்மளால திரும்பவும் பேச முடியும். நம்மளுடைய குழந்தைகளுக்கான அந்த சிகிச்சை இதெல்லாம் எடுப்போமா அப்படிங்கிற எண்ணங்களும், அது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குகின்ற எண்ணங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கும். பேச்சுகளால சாதுரியம் இன்னைக்கு நிறைய இருக்கும். வீட்டுக்குள்ள பேசும்போது உங்களுக்கு நிதானம் தேவை. நம்ம நெருக்கமா இருக்கிறவங்கள தான் நம்ம பெரிதாக திட்டிடுறோம். அதனால நெருக்கமா இருக்கிறவங்கள்ட்ட நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்களுடைய மனதை புண்படுத்திடுறோம். ஆனா வேலை அப்படின்னு சொல்லி வரும்போது நம்மளுடைய திறமைகளா தான் வெளிக்காட்டுறோம். பேச்சுகளாக இருந்தாலும், செயல்களாக இருந்தாலும் நம்மளுடைய திறமைகள் வெளிப்படும். அதனால வேலை சார்ந்த இடங்களோ, இல்லைன்னா வேற ஏதாவது மீட்டிங் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது நம்ம சாதுரியமான பேச்சுகளால பெரிய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. பற்கள் சம்பந்தமான பிரச்சனைகள்ல அதிக கவனம் வச்சுக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. மகிழ்ச்சிகள் எல்லாம் நிறையக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கு இருக்கின்றது. புதிய முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு செய்யலாம். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு முடிந்தளவு வரன் பார்க்க செல்றீங்கன்னா இன்னைக்கு அது வேண்டாம். நண்பர்களிடமெல்லாம் அதிக கவனங்கள் தேவை. மேற்கொள்கின்ற விஷயங்கள்ல பெரிதான வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு முழுதான வெற்றி வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கும். எடுக்கின்ற காரியங்கள் எல்லாம் எல்லா முயற்சிகளிலும் இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். பண வரவு வரக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் திருமால். துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதி ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் ராசியிலேயே இன்னைக்கு இருக்கின்றார். உங்களுக்கான செலவினங்கள் இன்னைக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வரவுக்கு மேல் உங்களுக்கான செலவுகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தலைவலி சார்ந்த தொந்தரவுகள் கொஞ்சம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உடல் நலன்ல அதிக அக்கறை எடுத்துக்கோங்க. சோம்பல் எண்ணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எதிரிகளால தொல்லைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. அவங்க வழியில அச்சுறுத்தல்கள் ஏதாவது வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேலை தேடும் நபர்களுக்கு அதிர்ஷ்டவசமான வேலைகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதிர்ஷ்டவசமான வேலை வாய்ப்பு அப்படின்னா நம்ம ஒரு பொதுவான இடத்திற்கு போயிருப்போம். அங்க ஒரு பெரிய தொழில் அதிபர்கள் யாராவது வந்திருப்பாங்க. நம்ம ஒரு கோவிலுக்கே போறோம்னே வச்சுக்கோங்களேன். அங்க போய் நம்ம வேண்டுதலுக்காக போயிருப்போம். நம்ம சீக்கிரமா வேலை கிடைக்கணும், சீக்கிரமா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காக போயிருப்போம். அந்த தொழிலதிபர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கலாம். அந்த நேரத்துல நம்ம உதவக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும். அப்ப நம்ம மேல ஒரு அக்கறை அவங்களுக்கு வரும். நீங்க இந்த மாதிரி எங்க ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்துக்கோங்க. உங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி ஆஃபர்லாம் நிறைய இருக்கு. இந்த மாதிரி நம்மள அவங்களுடைய
வேலைகளுக்கு எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதற்கு பேர் தான் அதிர்ஷ்டவசமான வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்றது. நம்ம எதிர்பார்க்காம இருந்திருப்போம். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நபர்கள் மூலமா உங்களுக்கு திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் இருக்கு, எங்களுடைய ஆபீஸ்ல நீங்க சேர்ந்துக்கிறீங்களா, அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மனநிலையில இன்னைக்கு திருப்திகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். தாத்தா இருக்கிறார்னா, அவருடைய உடல் நிலையில அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது மிகுந்த நன்மைகள் தரும். தலைமுடி, தோல் இது சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குதுன்னா, அது ஏதாவது சீக்கிரமா சின்னதா இருக்கும்போதே பார்த்துடுங்க. அது ஏதாவது பெரிதாகிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. பண முதலீடுகள் முடிந்தளவு இன்னைக்கு செய்ய வேண்டாம். அத இன்னொரு நல்ல நாள் பார்த்து செஞ்சு கொள்ளலாம். அதிகமான உணர்ச்சி வசப்படக்கூடிய நபராக இன்னைக்கு இருப்பீங்க. அதனால நிதானத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. முடிந்த அளவு கொஞ்சம் ஒரு நிமிஷம் தியானம், யோகா இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கும் மனதளவுல. நிதானத்தை கடைபிடிப்பது மிகுந்த அவசியமான ஒண்ணாக இருக்கின்றது. அதனால நம்ம தேவையில்லாம அடுத்தவங்க மேல கோபப்பட்டுடுவோம். பேச்சுகள் தேவையில்லாம பேசிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. யோசனை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கரடு முரடானதாக இருக்கும். அதாவது ஒரு ஈஸியா இருக்காது அந்த வேலைகள். கொஞ்சம் கரடு முரடா பண்ணாலும் அது ஒர்க் ஆகும். ஆனா, அந்த மாதிரியான கொஞ்சம் கரடு முரடான யோசனைகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. பேச்சாற்றல்களால நெறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இன்னைக்கு நெறைய இருக்கு. இடமாறுதல் குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. தொழில் ரீதியாகவோ, இல்லைன்னா வீடு மாற்றம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள்லயோ நம்ம இடமாறுதல் ஏதாவது பண்ணுவோமான்ற எண்ணங்கள் நெறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. உணவு விஷயங்கள், மருந்து எடுக்கும் விஷயங்கள் இதுல எல்லாமே அதிக கவனங்கள் தேவை. நம்ம உணவு முறையிலயுமே தேவையில்லாத உணவுகள், நமக்கு சேராத உணவுகள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. மருந்து எடுக்கும் விஷயங்கள்லயும் டாக்டரோட அறிவுறுத்தலின்படி தான் நம்ம மருந்துகள் எடுத்துக்கணும். தேவையில்லாத செயல்கள்னால பெயருக்கு களங்கம் விளைவிக்கின்ற வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதனால தேவையில்லாத செயல்களை எல்லாம் செய்யாதீங்க. உங்களுக்கு ஈகோ அதிகமாக இன்னைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. தேவையில்லாத அச்சுறுத்தல்கள் ஏதாவது வருவதற்கான வாய்ப்புகளும் நெறைய இருக்கு. பொருட்கள் இருக்குன்னா, அத சேதமடையறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. நம்மளே கூட கோபப்பட்டு அத தூக்கி போட்டு உடைச்சிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதனால முடிந்தளவு நிதானமாக இன்னைக்கு இருங்க. பொருட்கள் மீதெல்லாம் தேவையில்லாம கை வைக்காதீங்க. மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆராய்ச்சி திறன் உங்களுடைய துறைகள் சார்ந்த ஆராய்ச்சி திறன்கள்ல சில பேருக்கு அந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நெறைய இருக்கு. உடல் நிலையில சின்ன சின்ன மாற்றங்களை உணர்வதற்கான ஒரு சூழல்கள் இன்னைக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. பேராசைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். மறைமுக தொல்லைகள் உங்களுக்கு நெறைய தொல்லை குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. எடுக்கும் விஷயங்கள்ல சின்ன சின்னதான தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. கடன் வாங்கும் சூழல்கள் சிலருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கின்ற விஷயங்கள் எல்லாம் முழுதான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. எல்லா விதமான முயற்சிகளுமே இன்னைக்கு பண்ணலாம். பணவரவு வரக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மனம், பதற்றம், பயம், ஒரு தடுமாற்ற நிலை இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில உங்களுடைய மனம் இருக்கும். அதனால முடிந்த அளவு புதிய முயற்சிகள் எதுவுமே இன்னைக்கு செய்ய வேண்டாம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் செயல்கள்ல லாபங்களும், உதவிகளும் கிடைக்கும். நீங்க எதிர்பார்க்காமயே அதுல உதவிகள் கிடைக்கும். தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. மன நிறைவு இன்னைக்கு உங்களுக்கு நெறைய இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். விருச்சிக ராசி என்பர்களே, ராசியாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் விரயஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். இன்னைக்கு பூர்வீக சொத்துகள், மனை இதன் மீது வாங்கிய கடன்களை எல்லாம் அடைக்கின்ற சூழல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேறு இடங்கள்ல இருக்கிறவங்க சொந்த ஊருக்கு செல்லுவதற்கான சூழல்கள், அதன் சார்ந்த பயண செலவுகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உறவினர்களோடு சந்திப்புகள் எல்லாம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உறவினர்கள் வழியில சின்ன சின்னதான செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குழந்தைகள் வழியில எதிர்பாராத செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவங்களுக்கு பிடித்தமான பொருட்கள் வாங்கலாம். இல்லைன்னா வேறு ஏதாவது பொருட்கள் குழந்தைகள் கேட்குதே அப்படின்னு சொல்லி நீங்க வாங்கி தர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. குழந்தை தாமதத்திற்கான மருத்துவ ஆலோசனை பெறுவதற்கான எண்ணங்களும், இல்லைன்னா அது சார்ந்த வாய்ப்புகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு நம்ம அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுப்போமா அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உயர்கல்வி தகுதிக்கான அடிஷனல் கோர்ஸ் ஏதாவது படிக்கிறதுக்கான செலவினங்கள் இன்னைக்கு ஏற்படும். நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்ல நம்ம படிக்க போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன கோர்ஸ் ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆரம்ப கல்வி நிலைகள் முடிச்சவங்க ஏதாவது நினைச்சு அது சம்பந்தமான ஒரு கோர்ஸ் எல்லாம் சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இல்லைன்னா ஒரு சின்னதா ஏதாவது எக்ஸாம் சம்பந்தமான விஷயங்களுக்காக நம்ம படிப்போம். அதாவது தகுதி தேர்வு, நுழைவுத் தேர்வு இதுக்கெல்லாம் படிப்போம் அப்படின்னு சொல்லி அது சார்ந்த கோர்ஸ்கள்ல சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது சம்பந்தமான செலவினங்கள் ஏற்படுறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிலருக்கு பூர்வீக வீட்டுல ஏதாவது பழுதுகள் இருக்குதுன்னா அதையெல்லாம் சரி பண்ணுவோம் அப்படிங்கிற வகைகள்ல ஏதாவது செலவினங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தாத்தா இருக்காருன்னா அவருக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் இல்லைன்னா அவருடைய தேவைகளுக்காக நம்ம செலவு செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இன்னைக்கு. புனித பயணங்கள், யாத்திரை, ஆன்மீக சுற்றுலா இது சார்ந்த பயண செலவுகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கண் பகுதிகளில் அதிக கவனங்கள் செலுத்துவது மிகுந்த நன்மைகள் தரும். பூர்வீக இடங்கள்ல மூலதனம் போடும் முன்பு அதிக கவனங்கள் தேவை. பெரிதளவிலான மூலதனங்கள் உங்களுடைய சொந்த ஊர்கள் எல்லாம் போடுறீங்கன்னா அதிக கவனங்கள் வச்சுக்கோங்க. அப்பப்ப செக் பண்ணிக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். மன உளைச்சல், மன அமைதியின்மை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பாத பகுதிகள் அதாவது கால் பாதம் இருக்குதுல்ல அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் அதிக கவனங்கள் செலுத்திக் கொள்வது மிகுந்த நன்மைகள் தரும். வீண் தகராறுகளுக்கு போகாம இருக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். தந்தைக்கு கண் சார்ந்த பகுதிகளில் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. இல்லற துணை வழியே பிரச்சனைகள் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது உங்களுடைய மனைவினாலேயோ கணவனாலேயோ சின்ன சின்ன வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிலருக்கு வெளிநாடு, வெளியூர் பயணங்கள் போவதற்கான சூழல்கள் ஏற்படுறதுக்கு, இல்லைன்னா அது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. உணவு சார்ந்த விஷயங்கள்ல அதிக அக்கறை தேவை. அலர்ஜி ஏதாவது நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மேற்கொள்கின்ற செயல்கள்ல சின்ன சின்னதான தடைகள் ஏதாவது இருந்து கொண்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்ல அதிக கவனங்கள் தேவை. உணவுலயே நம்ம வந்து லைட் ஃபுட்டா எடுத்துக்கோங்க இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு. மறைமுகமான வெற்றிகள் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இன்னைக்கு. நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் மேலும் மோசமடைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால சின்னதான பிரச்சனைகளாக இருக்கும் போதே அதை போய் சீக்கிரமாக கவனிச்சுக்கோங்க. விரயத்துடன் கூடிய வெற்றி வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உண்டு. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்கின்ற செயல்கள்ல லாபமும் உதவியும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. மன நிறைவு இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலைக்கான புதிய முயற்சிகளை ஏதாவது பண்றீங்கன்னா இன்னைக்கு பண்ணலாம். உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மேற்கொள்கின்ற காரியங்கள்ல லாபமும் வெற்றியும் இன்னைக்கு நிறைய இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு மன நிம்மதி கொஞ்சம் குறைவாக இருக்கும். பிரச்சனைகள் ஏதாவது ஒன்னு ரெண்டு இருந்து கொண்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் இன்று அமர்வு பெற்றிருக்கின்றார். புதிதாக வீடு, மனை, வண்டி இதெல்லாம் வாங்குகின்ற எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதெல்லாம் அதன் வழியில உங்களுக்கு லாபங்களும் கிடைக்கும். அதாவது வண்டிகள்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதன் வழியில வருகின்ற வருவாய்கள், லாபங்கள் இதெல்லாம் நிறைய இருக்கும். ஏதாவது கலைகள் எல்லாம் கற்றுத்தருபவர்களாக இருக்கிறீங்கன்னா அதன் வழியில உங்களுக்கு வருவாய், லாபம் இதெல்லாம் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. காம்ப்ளெக்ஸ் கட்டியிருப்பீங்க, இல்லைன்னா வீடு வாடகைக்கு எல்லாம் விட்டுருப்பீங்க. அதன் வழியில எல்லாம் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. இரண்டாவது திருமணம் அதுக்காக நீங்க வந்து ஏதாவது வரன் தேடுறீங்க அப்படின்னு சொன்னா டிவோர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உறவில் வரன் தேடுவோமா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. செய்தொழில்ல உறவினர்களோடு ஈடுபாடுகளும் இன்னைக்கு நிறைய இருக்கும். அவங்க வழியில ஏதாவது உதவிகள் கிடைக்கலாம். பணமாகவோ இல்லைன்னா ஒரு வேலையை கூட அவங்க வந்து எனக்கு இந்த வேலை தெரியும், நான் வந்து இதை பண்ணி தரேன், இன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இந்த மிஷின் எனக்கு ரிப்பேர் பண்ண தெரியும், நான் பண்ணி தரேன். இந்த மாதிரியான செயல்பாடுகள் உங்களுடைய உறவினர்கள் வழியில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பணியினால லாபம் நிறைய இருக்கும். விவசாயம், பண்ணை, வியாபாரம் இதெல்லாம் மேற்கொள்றவங்களுக்கு அதுல லாபங்கள் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய
நிறைய இருக்கு. மேற்கல்வி படித்தவங்களுக்கு லாபம் நிறைய இருக்கும். மேற்கல்வி படிச்சு முடிச்சவங்களுக்கு அந்த கல்விகளுக்கு தகுந்த மாதிரி வேலைகள் கிடைக்கலாம். இல்லைன்னா அந்த கல்விகள்லயே நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்லித்தர்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் கிடைக்கலாம். அதன் வழியில உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நண்பர்கள் வழியில எதிர்பார்த்த உதவிகள், நன்மைகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. மருமகன், மருமகள் வழியில நீங்க எந்த உதவிகளும் எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அது இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்டை அயலார்கள் வழியில உதவிகள் கிடைக்கலாம், இல்லைன்னா நன்மைகள் கிடைக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த விஷயங்கள்ல எதிர்பார்க்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு உதவிகள் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகளால ஆதாயம் நிறைய இருக்கும். இன்னைக்கு சொந்த ஊர்ல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாம் ஈடுபடலாம். அதாவது உங்களுடைய பூர்வீக இடங்கள்ல உறவினர்கள், இல்லைன்னா ரொம்ப நெருங்கி பழகினவங்க வீட்டுல ஃபங்க்ஷன்ஸ் நடக்கலாம், இல்லைன்னா கோவில் விஷயங்கள்ல ஏதாவது திருவிழாக்கள் இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுல எல்லாம் போய் கலந்துக்கிறதுக்கான எண்ணங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். அது சம்பந்தமான பிளான் போடலாம். இல்லைன்னா நீங்க போய் கலந்துக்கிட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷமான மன நிறைவான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உறவினர்கள் இல்லைன்னா முன்னோர்கள் வழியில விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவங்க வழி வழியா பயன்படுத்திட்டு இருந்த பொருட்களாக இருக்கலாம். இல்லைன்னா உறவினர்கள் வழியில உங்களுக்கு ஏதாவது விலை உயர்ந்த பொருட்கள் அன்பளிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் நிறைய இருக்கு. இன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா ரொம்ப நன்மையான விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நடக்கும். நினைத்த காரியங்களில் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. விரும்பிய உயர்கல்விக்கான தகுதிகளை எல்லாம் வளர்த்து கொள்ளக்கூடிய சூழலாக இன்னைக்கு இருக்கும். அதாவது அதற்கான தகுதிகள் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாப்பீங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு கோர்ஸ்ல எல்லாம் சேரலாம். இது சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது ஆன்லைன் கோர்ஸா இருக்கா, இல்லைன்னா இது சார்ந்த விஷயங்களை இணையதளத்தில் தேடி நீங்க அதனோட விலை அதனோட வேலைகளை எல்லாமே நீங்க செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உயர்கல்விக்குள்ள விஷயங்கள்ல என்னென்ன தகுதிகள் தேவையோ அது எல்லாமே வளர்த்து கொள்வதற்கான முயற்சிகள்ல இன்னைக்கு ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குழந்தைகள் வழியில பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. குழந்தைகள் வழியில அம்மா அப்பாவுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. குழந்தைகளால லாபங்களும் ஆதாயமும் இன்னைக்கு உண்டு. திடீர் பண வரவுகள் இருக்கிறதுக்கான நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான செயல்கள் மூலம் லாபம் நிறைய இருக்கும். கலைத்துறைகள் எல்லாம் சான்ஸ் கேட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு முயற்சி பண்ணுங்க, வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சான்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமாக எந்த வேலைகள் எல்லாமே நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். ஒரு கேஸ் ஃபைல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகளும் லாபங்களும் கிடைக்கும். உங்களுக்கு சாதகமாக அந்த முடிவுகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு தொழில் தொடங்க போறேன், இல்ல வீடு கட்ட போறேன், பேங்க் லோனுக்காக ரொம்ப அலையிறேன் அப்படின்னு சொல்றவங்க இன்னைக்கு போய் முயற்சி பண்ணுங்க. பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வம்பு வழக்குகள் வரக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. கருத்து வேறுபாடுகள்னால பிரச்சனைகள் வரக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. வீண் வாதங்களுக்கு நீங்க போகாம இருக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். பேச்சில் நிதானம் இன்னைக்கு உங்களுக்கு தேவை. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. மனதளவுல மகிழ்ச்சி, குடும்பமும் மகிழ்ச்சியாக இன்னைக்கு இருக்கும். புதிய தொழில் தொடங்க விரும்புறவங்களும் இன்னைக்கு தொடங்கலாம். அது நல்லபடியாக முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதி குடும்பஸ்தானத்துல ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு தொழில் ஸ்தானத்துல இருக்கின்றார். தொழில் ரீதியான முக்கிய முடிவுகளை எல்லாம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. தொழில், பணி, வியாபாரம் இதெல்லாம் பண்றவங்களுக்கு அதுல ஏதாவது புதிய முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணோம்னா இந்த வேலை சரியா நடந்துரும் அப்படிங்கிற முயற்சிகள் எல்லாம் அது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இதுல எல்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. புதிதாக தொழில்களோ இல்லைன்னா வியாபாரங்களோ தொடங்குவதற்கான எண்ணங்கள் உங்களுக்கு நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தைரியமான செயல்கள்னால மதிப்பு, மரியாதை இதெல்லாமே கூடும். இருப்பிட மாற்றங்களுக்கான சிந்தனைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் ரீதியாகவோ இல்லைன்னா வியாபாரம் சம்பந்தமாகவோ உங்களுடைய பணி சம்பந்தமாகவோ நீங்க வேறு இடங்களுக்கு போனா நமக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இளைய சகோதரருக்கு புதிய முயற்சிகள்ல இன்னைக்கு இறங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வண்டி வாகனங்கள் எல்லாம் போகும்போது
போகும்போது அவருக்கு அதிக கவனங்கள் தேவை. வெளியே போகும்போது இளைய சகோதரர் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துங்க. ஹெல்மெட், சீட் பெல்ட் இதெல்லாம் அணிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துங்க. உடல் ஆரோக்கியத்துல அவருக்கு அதிக அக்கறை தேவை அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துங்க. வேலைகளுக்கான இன்டர்வியூல எல்லாமே தைரியமாக இன்னைக்கு பேஸ் பண்ணுவீங்க. சரி பாப்போம், நம்ம இந்த மாதிரி நல்லபடியா முடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையும் உங்களுக்கு நிறைய இருக்கும். நல்ல பாசிட்டிவாவே இன்னைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய திறமைகளை எல்லாமே உங்களுடைய வேலைகள்லையும் இன்டர்வியூ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வெளிப்படுத்துவீங்க. அதனால நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சூழல்கள் இன்னைக்கு உண்டு. உங்களுடைய கருத்துக்களையும் எண்ணங்களையும் தைரியமாக இன்னைக்கு வெளிப்படுத்துவீங்க. அதாவது ஒரு மீட்டிங்கே நடக்குதுன்னே வச்சுக்கோமே, எல்லாருமே ஒரு விஷயத்த வந்து ஆமோதிக்கிறாங்க. இந்த வேலை வந்து சரியா நடக்கும், இது வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும், அந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க, இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியால உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு, அதனால இந்த இடத்துல நம்ம வந்து வேற ஒரு முயற்சிகளை ஏதாவது பண்ணலாம், அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் தைரியமாக இன்னைக்கு சொல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெற்று பெருமை சேர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆரம்பிக்கும் போது எல்லாரும் இது ஒரு சாதாரண விஷயம்தான், இதுல என்ன பெரிதான லாபம் எல்லாம் வரப்போகுது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அதை எடுத்து அதுலயே நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி நிறைய வெற்றி பெற்றவர்கள் எல்லாமே அதிகமாக இருக்கிறாங்க. அதனால புதிய முயற்சிகள்ல எடுக்கிறவங்க நிறைய ஈடுபாடுகள் இடுங்க. நிறைய வெற்றி வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை தேடி செல்லும் எண்ணங்கள் நிறைய இருக்கும். அதாவது உங்களோட திறமைகளுக்கு தகுந்த மாதிரி எங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ அதை எதையுமே இன்னைக்கு மிஸ் பண்ணாதீங்க. அது எல்லாத்தையுமே போய் ஒரு டான்ஸே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாலும் நீங்க அதன் சார்ந்த விஷயங்கள்ல எங்கெல்லாம் பெரிய பெரிய வாய்ப்புகள் வருதோ அங்கெல்லாம் போய் நீங்க வந்து அதுக்கான விஷயங்கள் எல்லாமே ட்ரை பண்ணுங்க. ஒரு மியூசிக் தெரியும் அப்படின்னு சொன்னா அதன் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய ஈடுபாடு எடுத்துக்கோங்க. வாய்ப்புகளை எதையுமே மிஸ் பண்ணாம இருக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். உடல் ரீதியான வேலைகளோ இல்லைன்னா மன ரீதியான வேலையோ உங்களுடைய திறமைகள், ஆற்றல்கள் இதெல்லாமே இன்னைக்கு வெளிப்படும். உங்களுடைய உங்களுடைய செயல்பாடுகள்னால இன்னைக்கு முழுதான நன்மை இருக்கும். அதுதான் இன்னைக்கு உங்களோட ராசி பலன். ஒரு ஒரே வரியில சொல்லணும்னா, அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் மிஸ் பண்ணாதீங்க. எந்த ஒரு வாய்ப்புகளையும் இன்னைக்கு மிஸ் பண்ணாம இருங்க. உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. உரம் சார்ந்த தொழில்கள்ல ஈடுபடுவோமா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில்ல ஆராய்ச்சி குறித்த படிப்புகள் சார்ந்த எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய தொழில்கள்ல நீங்க ஒரு லெவலுக்கு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இதுல ஒரு ரிசர்ச் பண்ணா நல்லா இருக்குமே, இது சார்ந்த ஒரு மேற்படிப்பு ஏதாவது ஒண்ணு படிப்போமே அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரோக்கியம் மேம்பாடானதாக இன்னைக்கு இருக்கும். மகிழ்ச்சியான நாளாக இருக்கின்றது. திருமண பேச்சுகள் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து நீங்க பண்ணலாம். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு முக்கியமான விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவை. புதிய முயற்சிகள் எதுவும் இன்னைக்கு எடுக்க வேண்டாம். வண்டி வாகனங்கள் எல்லாம் போகும்போது அதிக கவனங்கள் தேவை இன்னைக்கு உங்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு காரியங்கள் எல்லாமே முழுமையான வெற்றிகள் இன்னைக்கு உண்டு. புதிய முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பண்ணலாம். உங்களுக்கு லாபகரமானதாக முன்னேற்றமானதாக இன்னைக்கு இருக்கும். பண வரவுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் அனுமன். கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதி ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கின்றார். சந்திர பகவான் பாக்யஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். குடும்ப விஷயமாக தந்தையிடம் ஏதாவது பேசுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். குடும்பத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குப்பா, இல்ல குடும்பத்தோட தேவை இதுவா இருக்குப்பா, நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் முன்னெடுத்து பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தந்தையிடம் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. குடும்பத்துடன் கோவில் பூஜைகள் எல்லாம் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய கிடைக்கும். குடும்பத்தோடு ஆன்மீக விஷயங்கள்ல நிறைய ஈடுபாடுகள் எடுத்து நீங்க நடத்துவீங்க. தான தர்மங்கள் எல்லாம் செய்வதற்கான சூழ்நிலைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குடும்பத்தினரோடு வெளிநாடு செல்வதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிலருக்கு வெளியூர் வெளிநாடுகள்ல ஆரம்ப கல்விகள் படிப்பதற்கான சூழல்கள் இல்லைன்னா அதற்கான முன்னேற்பாடுகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளிநாட்டுல தொழில் தொடங்கும் விஷயங்களாக குடும்பத்தினரோட ஆதரவுகள் நிறைய இருக்கும். வெளிநாட்டுல தொழில் தொடங்க போறீங்க அப்படின்னு சொன்னா குடும்பத்தோட சப்போர்ட்டும் உதவிகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய பேச்சு திறமைகளால வெளிநாடு வேலைகளுக்கான போகிற
போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் நிறைய இருக்கும். நீங்க வந்து ஒரு இன்டர்வியூலாம் அட்டன் பண்றீங்கன்னா வேறு மொழிகள்ல அவங்க எல்லாம் பேசுவாங்க. அப்ப நீங்க அதுலயுமே வந்து அசால்ட்டா அன்னைக்கு பேசி உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படுத்துறதுனால அவங்க உங்களோட வேலைகளை குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. புதிதாக அந்நிய மொழிகள் எல்லாம் கற்பதற்கான வாய்ப்புகள் வர்றதுக்கான சூழல்கள் இன்னைக்கு ஏற்படும். அந்நிய மொழிகள் ஏதாவது கத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தந்தைக்கு உடல்நிலையில கவனம் செலுத்துவது மிகுந்த நன்மைகள் தரும். பேரன் பேத்திகளுக்கு அவர்களுக்கு பிடித்த பொருட்கள் எல்லாம் வாங்கி தருவதற்கான சூழல்கள் இன்னைக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திடீர் அதிர்ஷ்டங்கள் இன்னைக்கு நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல குடும்பத்தினரிடம் ஆலோசனை ஏதாவது நடத்துவீங்க. அப்ப நம்ம இவ்வளவு தூரம் போய் படிக்கணும், அப்ப நம்ம எந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் எடுக்கலாம், நம்ம பக்கத்துல ஏதாவது இருக்குதா, நமக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் கட்ட முடியாது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்க குடும்பத்தினரோடு ஆலோசனை செய்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. வெளிநாட்டு வேலைகளால பண வரவுகள், லாபம் இதெல்லாமே இன்னைக்கு நிறைய இருக்கும். மேல் அதிகாரிகளின் வழிகாட்டுதல்கள் படி உங்களுக்கு எல்லா வேலைகளுமே நல்லபடியாக நடக்கும். ஏதாவது உங்களோட வேலைகள்ல சின்ன பிரச்சனைகள் வரும்போது அவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குடும்பத்தினர் உங்களுடைய முடிவுகள், விருப்பங்கள் இதையெல்லாம் கேட்டு நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீ இந்த மாதிரியான விஷயம் பண்ண போறோம்டா, அப்ப நீங்க என்ன மாதிரி விரும்புறீங்க, உங்களுடைய ஒரு யோசனைகள் என்ன, இந்த மாதிரி எல்லாம் உங்ககிட்ட ஒரு கருத்துக்கள் எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதிகாரம் மிக்க பதவிகள் எல்லாம் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வீக்கம், கட்டிகள், உடல் சம்பந்தமான பருமன் பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால கொஞ்சம் அவதிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பண வரவுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. முக்கியமான விஷயங்களை எல்லாமே இன்னைக்கு பண்ணுங்க, உங்களுக்கு அதுல வெற்றிகள் உண்டு, லாபமும் உண்டு. காரியங்களில் எல்லாம் வெற்றி வாய்ப்புகள் இருக்கும். இன்னைக்கு எந்த ஒரு நல்ல காரியங்களை ஆரம்பிக்கும் போதும் அதற்கான முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு மனதளவுல ஒரு பயம், பதற்ற சூழ்நிலை, தடுமாற்ற நிலை இதெல்லாமே உங்களுடைய மனதளவுலையும் உடல் அளவுலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனோடு ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கும் போது அதை வந்து நம்ம சரியா செயல்படுத்த முடியாது, முழுதான வெற்றிகள் கிடைக்காது. அதனால முடிந்தளவு இன்னைக்கு புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு பண்ணலாம். வெளிநாடு பயணங்களாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட தொழில் வியாபார ரீதியான பயணங்கள், இந்த மாதிரியான பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழல்கள் இருக்கலாம். இந்த மாதிரி பயணங்கள் எல்லாம் போறதுக்கான நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. கேட்காமலேயே உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன். மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதி குடும்பஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கின்றார். குடும்பம் சார்ந்த புதிய முயற்சிகள் இன்னைக்கு எடுக்கிறதுல அதிக கவனம் தேவை. அதனால புதிய முயற்சிகள் எதுவும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல எதுவுமே இன்னைக்கு எடுக்காம இருங்க. உங்களுக்கு உடல் சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவை. உடல் அளவிலான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குதுன்னா அதுல அதிக அக்கறை செலுத்துவது மிகுந்த நன்மைகள் தரும். முடிஞ்சா நீங்க போய் டாக்டர் கிட்ட ஒரு கன்சல்ட் வாங்கிக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். நீங்காத வியாதிகளால கொஞ்சம் துன்பங்கள் அதிகமாக இருக்கும். உடல் அளவுல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா அதனால நமக்கு தொல்லைகள் இருந்து கொண்டே இருக்கும். நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த வியாதி உங்களை வந்து பாடாப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய வேலைகள்ல சிறு சிறு இடையூறுகள், அலைச்சல்கள் இதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மனதளவிலான வருத்தங்கள் கொஞ்சம் நிறைய இருக்கும். ஏமாற்றம் சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்க மனதுக்குள்ள போட்டு வருத்தி கொண்டே இருப்பீங்க. நமக்கு அந்த மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் பிரச்சனை நடந்துச்சு, அதுல நமக்கு அவ்வளவு பெரிய அசிங்கம், அவமானம் இதெல்லாம் வந்தது. அந்த மாதிரியான கசப்பான நிகழ்வுகளை எல்லாம் இன்னைக்கு நினைச்சு வருந்தி கொண்டே இருப்பீங்க. அதையெல்லாம் தூக்கி போடுங்க, அதெல்லாம் முடிஞ்சு போனது. அது நமக்கு தேவையில்லாத ஒண்ணு. இனி நடக்க போவதை நினைச்சாலே போதுமானது. பகைவர்கள்னால தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விஷ ஜந்து ரசாயனம் இந்த மாதிரியான விஷயங்கள் கிட்ட நீங்க அதிக எச்சரிக்கையோடு இருக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். ரசாயனம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் கையாளும் போது அதிக கவனங்கள் தேவை. இல்லைன்னா முடிஞ்சா இன்னைக்கு அதை யூஸ் பண்ணாம விட்டுடுங்க. வீண் கருத்து மோதல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால தேவையில்லாத பிரச்சனைகள்ல நம்ம மூக்க நுழைக்க கூடாது. நம்ம போய் ஊடால போய் பேசக்கூடாது. அங்கயா ஒரு சகோதரருக்குள்ளேயே பிரச்சனைகள் நடக்குதுன்னே
வச்சுக்கோமே, பின்னாடி அவங்க சேர்ந்துக்குவாங்க. இவங்க தான் வந்து பிரச்சனையே பெருசாக்கி விட்டாங்கன்ற மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் வந்துரும். அதனால நம்ம எந்த விஷயத்திலயுமே நம்ம இன்னைக்கு போய் ஈடுபடாம இருக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். தேவையில்லாத செயல்களை எல்லாம் செய்யக்கூடாது. இது வந்து தப்பா முடியும்னு தெரிஞ்சா அதை செய்யாம இருக்கிறதே மிகுந்த நன்மைகள் தரும். சிலருக்கு வெளியூர், வெளிநாடு பயணங்கள் இதெல்லாம் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிரச்சனை காரணமாக வேறு இடத்துக்கு நம்ம மாறி போயிடுவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். உங்களோட வேலை சார்ந்த இடங்கள்லயே உங்களுக்கும் இன்னொரு வேலை பார்க்கிற நபருக்கும், உடன் பணிபுரிகின்ற ஒரு நபருக்கும் பிரச்சனைகள் நிறைய இருக்கலாம். அதனால நம்ம பேசாம டிரான்ஸ்ஃபர் வாங்கிருவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரலாம். இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். நம்ம எதுக்கு இங்க இருந்துகிட்டே நம்ம பேசாம வேற இடத்துக்கு போயிருவோம். பக்கத்து ஊர்ல நம்ம போய் செட்டில் ஆயிருவோம். இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உயில் சொத்துகள்ல அதிக கவனங்கள் தேவை. முறைகேடுகளோ, ஏமாற்றங்களோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்கள் மீதான அவதூறு, வீண் பழிகளை எண்ணி வருத்தம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. தனித்து வாழும் சூழல்களால மன இறுக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம என்னைக்கெல்லாம் தனிமையா இருக்கிறோமோ அப்ப வந்து நமக்கு சாப்பாடெல்லாம் இருந்தாலுமே கூட சாப்பிடவே தோணாது. எந்த ஒரு பெரிதான வேலைகள்லையும் ஈடுபடவும் தோணாது. கொஞ்சம் டல்லாகவே இருப்போம். அதனால முடிஞ்ச அளவு குடும்பத்தோடோ, உங்களோட நண்பர்களோடோ சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை பாருங்க. பொருட்கள் மீது அதிக கவனங்கள் தேவை. பொருட்களை ஏதாவது மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கடன் கொடுக்கும் சூழல்கள் யாருக்காவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தெரிந்தவர்களோ, உறவினர்களோ அவசர தேவை அப்படின்னு வரும்போது நம்ம வந்து அவங்கள விட்டுட முடியாது. கடன் கொடுக்கின்ற சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. ஒரு சிலருக்கு சிந்தனைகள் வந்து ஆராய்ச்சி சார்ந்ததாக இன்னைக்கு இருக்கும். ரொம்ப வந்து அவங்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம வந்து அடுத்தடுத்து போகணும். இன்னும் நிறைய முன்னேற்றம் ஆகணும். இந்த இந்த இதுல என்ன இது லாஸ்டா இதுல என்ன கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் ஆராய்ச்சி பண்றதுக்கான சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. ஒரு டீப் ரிசர்ச்சுக்குள்ள அவங்க போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வண்டி வாகனங்கள் எல்லாம் போகும்போது அதிக கவனங்கள் தேவை. பெரிய நிறுவனங்கள் எல்லாம் வேலை பார்க்கறவங்களுக்கு மைண்ட் அளவுல கொஞ்சம் ரொம்ப ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருக்கும். வேலைப்பளு ஜாஸ்தியா இருக்கே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் நிறைய இருக்கும். பராமரிப்பு வேலைகள்ல கால்நடைகள் எல்லாம் வச்சு பார்த்திருக்கிறீங்கன்னு சொன்னா அதை வந்து அதிக கவனத்தோடு செயல்படணும். அதற்கு உடல்நிலைகள் சரியா இருக்கா, இப்ப உள்ள கால சூழ்நிலை சரியா இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதிக கவனங்கள் தேவை. அதுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லைன்னா அதற்கு ஏதாவது மருத்துவ தீர்வுகள் உடனே பார்த்துடணும். ஏன்னா அதுல ஒண்ணு போச்சுனாலும் அடுத்தடுத்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடும் அந்த கிருமிகள். அதனால முடிஞ்ச அளவு நீங்க அதனுடைய உடல்நிலையில எல்லாம் அதிக கவனங்கள் தேவை. மருந்துகள் எடுக்கும் விஷயங்கள்லயும் அதிகம் கவனம் தேவை. ஒரு பிரச்சனைக்கு நம்ம மருந்து எடுக்கும் போது அது வேறு ஒரு பிரச்சனையை இது தீர்த்தாலும் அது வேறொரு பிரச்சனையே கொண்டு வந்து தரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா தீரும். ஆனா இன்னொரு புதிதான பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால முடிந்த அளவு இதிலெல்லாம் கவனம் செலுத்துவது மிகுந்த நன்மைகள் தரும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. அதிகப்படியான நன்மைகள் நடக்க உள்ள நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்றுமதி, இறக்குமதி, தொழில் சார்ந்த எண்ணங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். லாபமும் முன்னேற்றமும் உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கி எதையுமே செய்யாதீங்க. அந்த கடனை வந்து நம்மளால திருப்பி செலுத்த முடியாது. நண்பர்களோடு இருக்கும்போது அதிக கவனங்கள் தேவை. நண்பர்கள் வந்து ஏதாவது சேர்ந்து இருக்கும்போது ஏதாவது பிரச்சனைகளை பண்ணும்போது மாற்றுறது நீங்களாக தான் இருப்பீங்க. அதனால நண்பர்களோடு எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. நம்ம சேனல்ல சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.